தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பேரினத்திற்கும் தமிழ் பேரினத்தை இதுவரை வீழ்த்தி சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திராவிடம், இந்தியம் உள்ளிட்ட இன எதிரிகளுக்குமான போர் ஏப்ரல் 23ஆம் நாள். இது ஜனநாயக போர். நாம் வரலாற்றிலே பல போர்களை சந்தித்து பல படையெடுப்புகளை முறியடித்து நம் தாய் நிலத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற பேரினத்தின் மக்கள். குடியேற்றம் நகரிலே யாரெல்லாம் குடியேற்றப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குடியேறியவர்களெல்லாம் நாம் வாழ வைத்தோம். ஆனால் இந்த மண்ணின் சொந்த மக்கள், பூர்வகுடி மக்கள், நாம் வாழ்ந்த அந்த பெருமை மிக்க வாழ்வை இன்றைக்கு வாழ முடிகிறதா என்று எமது அருமை பெருமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதுவரை நாம் தலையெழுத்தை, நம்முடைய தலையெழுத்தை நாமே தீர்மானிக்கிற உரிமையாக வாக்குரிமையை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த வாக்குரிமை மூலமாக நாம் நமது தலையிலேயே கொள்ளி வைத்துக் கொண்டே வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கடந்த திராவிட ஆட்சிகளிலே நீங்கள் கண்டு உணர்ந்திருப்பீர்கள். அந்த கொடுமைகளை அனுபவித்திருப்பீர்கள். அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவதற்காக, அந்த கொடுமைகளிலிருந்து மீள்வதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் பெரும் கோடீஸ்வரர்கள் அல்ல. நாம் தமிழர் கட்சியை நடத்துகிற யாரும் பெரும் பணக்காரர்கள் அல்ல. உங்களுடைய பிள்ளைகள், உங்களிடமிருந்து வந்தவர்கள். அப்படித்தான் குடியேற்றத்தில் உங்களுக்காக குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியிலே உங்களுக்கு பணி செய்வதற்காக பெரும் கல்வியாளர் ஐயா இமலன் அவர்களும், கேவி குப்பம் தொகுதி மக்களுக்காக அவர்கள் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறதே, அவர்கள் எப்போது தலை நிமிர்ந்து வாழ்வார்கள் என்ற ஏக்கத்தோடு கேவி குப்பம் மக்களுக்கு பணி செய்வதற்காக மரியாதைக்குரிய கலையேந்திரி அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களால் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஐயா இமலன் அவர்களுக்கும் அன்புக்குரிய கலையேந்திரி அவர்களுக்கும் விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என இன்றும் சற்று நேரத்தில் உங்கள் முன்னால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களுக்கான வாக்குரிமையை உங்களை வாழ வைப்பதற்கு தான் என்று சொல்லி, இதுவரைக்கும் தேர்தலிலே நாம் செலுத்துகிற வாக்கு நம்மை யார் யாரோ ஆள்வதற்கு தான் பயன்பட்டிருக்கிறதே தவிர நாம் வாழ்வதற்காக அது ஒருபோதும் பயன்படவில்லை என்பதை உங்களுக்கு உணர்த்தி எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறார்கள். எனது அன்பு மக்களே, நாம் எப்போதேனும் நமக்கே தீமை இழைத்துக் கொள்ள முடியுமா அன்பு மக்களே? ஆனால் நம்மையும் அறியாமல் நாம் இந்த ஜனநாயகத்தின் பெயரால் இத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ, காங்கிரசுக்கோ, மற்ற எந்த கட்சிகளுக்கோ வாக்கு செலுத்தியதன் மூலமாக நாம் நமக்கு தாமே தீமை செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நீங்கள் கடந்த கால ஆட்சிகளிலே உணர்ந்திருப்பீர்கள். இதைத்தான் சொந்த செலவிலே சூனியம் வைத்து கொள்வது என்று சொல்வார்கள். நமது வாழ்க்கை சூனியமாக போயிருக்கிறதே. நம்முடைய நிலம், நம்முடைய வளம் பொட்டல்காலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அதற்கு காரணம் யார்? நாம் தான். நாம் செலுத்திய வாக்குதான். எனவே அந்த விழிப்புணர்வை பெற்று இனியேனும் நாம் செலுத்துகிற வாக்கு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். குடியாத்தம் பகுதி வேளாண்மை நிறைந்த பகுதி. வேளாண்மை நிலங்கள் இங்கே இருக்கின்றன. ஆனால் வேளாண்மை செய்து நம்மால் வாழ முடிகிறதா? அதற்கான வழியை இந்த ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்களா? தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்துவிட்டார். இந்த பகுதியிலே
நாம் தமிழர், நாம் தமிழர். மொழி சிதைந்தால் பண்பாடு அழியும், மொழி அழிந்தால் இனம் அழியும் என்பதற்கு சான்றாக இந்த குடியாத்தம் பகுதி இருக்கிறது. நம்முடைய நாக்கிலே நம்முடைய தமிழ் வாழ்கிறதா என்றால் இல்லை. முன்பெல்லாம் விட இப்போது எப்போதை விட மோசமான ஒரு மொழி கலவை இந்த பகுதியிலே நிலவும் எப்போதுமே உங்களுக்கு தெரியும். இது ஆந்திர மாநில எல்லையை ஒட்டி இருப்பதால் நாம் தமிழோடும் தெலுங்கோடும் சேர்ந்து கலந்து பேசி நம்முடைய மொழியும் உச்சரிப்பும் மாறி போய்விட்டது. என்னப்பா அங்க விஷ்ணு கல்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்பா என்று பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி மொழி சிதைந்து விட்டது. மொழி சிதைந்தால் என்ன, அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இழப்பு என்ன? மொழி சிதைந்ததால் தமிழன் என்ற இனம் சிதைந்தது, தமிழ் இனத்தின் உரிமை சிதைந்தது, தமிழன் தன்னை ஆள முடியாத நிலை உருவாகிவிட்டது. தமிழன் தன்னையே ஆள முடியாத நிலைக்கு அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். அவர்களைத்தான் நாம் தொடர்ந்து ஆட்சியிலே அமர்த்தி கொண்டிருக்கிறோம். இதனால் என்ன நிலை? நாம் எல்லோரையும் வாழ வைத்தோம், எல்லோரையும் போல நாம் வாழ்கிறோமா என்றால் இல்லை. நம்மை கையேந்தி பிழைப்பவர்களாகத்தான் நம்மை ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு நம்ம ஆள்பவர்கள் வைத்திருக்கிறார்கள். நீ யார் எனக்கு பிச்சை போடுவதற்கு? நீ யார் எனக்கு கருணை தொகை கொடுப்பதற்கு? நீ யார் எனக்கு உரிமை தொகை கொடுப்பதற்கு என்ற கேள்வியை எமது அருமை உறவுகள் எழுப்ப வேண்டும். அங்கே பிறக்கிறது தேசிய இனத்தின் விடுதலை அரசியல். யார் அவர்கள்? நீங்கள் செலுத்துகிற வாக்கை வாங்கி ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு அகம்பாவத்தோடு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், ஓசி பஸ் கொடுக்கிறேன் என்று எகத்தாலாக பேசுகிறார்களே, அவர்கள் யார்? அவர்களுக்கு உங்களை இழிவாக நடத்துவதற்கு தான் நீங்கள் இதுவரை தொடர்ந்து வாக்கு செலுத்தி வந்திருக்கிறீர்களா எனது அன்பு உறவுகளே? அப்போது நாம் பெருமை மிக்க வரலாற்றில் பெருமை கொண்ட ஒரு இனம் அதே பெருமையோடு தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு எது? தமிழனே தன்னை ஆள வேண்டும். இந்த மண்ணில் குடியாத்தம் உள்ளிட்ட வேலூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதியிலும், அண்டை மாநிலத்தின் எல்லைகளாக இருக்கிற அனைத்து பகுதியிலும் யாரும் வரலாம், வாழலாம். ஆனால் தமிழனே தன்னை ஆள வேண்டும். ஏன் தமிழனே தன்னை ஆள வேண்டும்? எல்லோரையும் நாம் அம்மா என்று அழைக்கலாம். அம்மா என்றால் எல்லோருமே அம்மா தான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நம்முடைய தாயை நம்மை விட உயிராக நேசிப்பதற்கு யாருமே இருக்க முடியாது. நம்முடைய தாய் நிலம் அது போன்றதுதான். எனவேதான் மந்தவர்களுக்கு இந்த நிலம் பறிபோவதோ அழிந்து போவதை பற்றி கவலை இல்லை. அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அந்த தாய் நிலத்தை, தமிழர் நிலத்தை மீட்பதற்கான வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இது அவர்களுக்கு தேர்தல். ஆனால் நமக்கு இது இன மீட்பு போர்க்களம், இது இன மீட்பு போர்க்களம், இது நில மீட்பு போர்க்களம், இது நீர் வளம், காட்டு வளம், கனிம வளம் அனைத்தையும் இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து மீட்பதற்கான வாய்ப்பு. இது மீட்பதற்கான வாய்ப்பு. கைதேர்ந்தவர்கள் அவர்கள் எதிலே கைதேர்ந்தவர்கள்? கூட்டணியோடு கும்பலாக ஏன் வருகிறார்கள்? கொள்ளைக்காரர்கள் எல்லாம் கூடி ஏன் வருகிறார்கள்? உங்கள் வளங்களை, உங்கள் வாழ்வை, உங்கள் நிலத்தை உங்களிடமிருந்து பறிப்பதற்கு அவர்கள் அணி சேர்த்து வருகிறார்கள். ஏன் அணி சேர்த்து வருகிறார்கள்? தனியாக வருவதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையையும் இதுவரை ஏற்படுத்தவில்லை. அது அவர்களுக்கு தெரியும். உண்மையிலேயே திராணி இருந்தால், தெம்பு இருந்தால் நாங்கள் நல்லாட்சி செய்திருக்கிறோம், எனவே எங்கள் மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தனித்து தேர்தலை சந்திக்குமா என்று கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஏன் துணை தேடுகிறார்கள்? தனியாக வருவதற்கு, தனியாக நிற்பதற்கு என்ன அச்சம்? ஏனென்றால் அவர்கள் பிறப்பிலேயே அயோக்கியர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதை நாம் தான் உணர வேண்டும். என் அன்பு மக்களே, நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் கனவு இருக்கிறது. இந்த தேசத்தை உலக நாடுகள் வியக்கின்ற அளவிற்கு, உலகிலே குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் வல்லரசுகளாக வளர்ந்து வருகின்ற இந்த காலத்திலும் நாம் இந்த அரசே சொல்லுகிறது, குடியாத்தம் பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி, வேலூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய பகுதி, விழுப்புரம் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய பகுதி, அரியலூர் மாவட்டம் மிக மிக பின்தங்கிய பகுதி, எல்லா மாவட்டமும் பின்தங்கிய பகுதி என்று சொல்வதற்கு நீங்கள் எதற்காக 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தீர்கள் என்று கேளுங்கள் என் மக்களை, கேளுங்கள்.
அந்த கேள்வி எப்படி வார்த்தையான கேள்வியா? இல்லை, அந்த கேள்விக்கு உங்களிடமே பதில் இருக்கிறது. அதுதான் வாக்கு. அந்த வாக்கை நீங்கள் விவசாயிக்கு செலுத்தும் போது விவசாய குடி செழிக்கும். விவசாயி வாழ்ந்தால் உலகில் வாழ்கின்ற அனைவருமே உயிரோடு வாழ்வான். உயிரோடு வாழ்வான். நம்மை வாழ வைப்பது யார்? விவசாயி. நமக்கு உயிர் கொடுப்பது யார்? இந்த தாய் நிலம். இதை நாம் மீட்பதற்கான வாய்ப்பு தான் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம். நீங்கள் அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளை பாருங்கள். நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் கொடுத்திருக்கிற ஆட்சி செயல்பாட்டு வரைவை பாருங்கள். 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் 52 தேர்தலில், 57 தேர்தலில், 67 தேர்தலில், 69 பிறகு ஐயா அண்ணா இறந்த பிறகு 71 தேர்தலில் அவர் முதலமைச்சரானார் கருணாநிதி. பிறகு 77 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானார். இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் வாக்குறுதிகளை கேட்டிருக்கிறீர்கள். உங்க தாத்தா வாக்குறுதி கேட்டார், உங்கள் அப்பா வாக்குறுதியை கேட்டார், உங்கள் மகன் கேட்டார். இன்னமும் நீங்கள் அவர்கள் வாக்குறுதியவே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன்? ஏன் அந்த வாக்குறுதிகளை அவர்கள் செய்திருந்தால் இந்த நாடு எந்த நிலையில் மாறி இருக்க வேண்டும்? அப்போ இவர்கள் செய்கிற அரசியல் என்ன? இதுக்கு பேர் அரசியலா? இந்த நாட்டை தலை நிமிர்த்துவதற்கான ஆட்சியை எவனாலும் தர முடியவில்லையே, அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதுதானே இந்த வாக்குரிமை. அவர்களை ஏன் தொடர்ந்து நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும்? இந்த கேள்வியை எழுப்புங்கள் என் அன்பு மக்களை. அந்த கேள்விக்கு விடையாக நீங்களே இருக்கிறீர்கள். உங்களுடைய வாக்குரிமை இருக்கிறது. அந்த வாக்குரிமையை உங்கள் அருமை பிள்ளைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களுக்காக களத்திலே நிறுத்திருக்கிற அன்பு தங்கை கலையேந்திரி அவர்களுக்கும், அன்பு தம்பி ஐயா பெருங்கல்வியாளர் கல்வியியல் ஆசிரியர் பெருமகன் இமலன் அவர்களுக்கும் உங்கள் சின்னத்து உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தும் போது உங்களுடைய கவலைகள் எங்களுடைய கவலைகள். உங்களுடைய நலன் நாம் இந்த நாட்டின் நலன். ஒவ்வொரு குடிமகனும் இங்கே நல்லபடியாக நலத்தோடும் வளத்தோடும் வாழ்வது, அதற்கு பெயர் தான் அரசு. நல்வாழ்வை கொடுப்பது, அதற்கு பெயர் தான் அரசு. 1000 ரூபாய் கொடுப்பதற்கு ஒரு அரசு தேவையில்லை, ஒரு ஆட்சி தேவையில்லை. டாஸ்மாகை திறந்து வைத்து குடிகாரர்களை ஆக்கி உழைக்க முடியாத கூட்டமாக தமிழினத்தை மாற்றுவதற்கு ஒரு அரசு தேவையில்லை, ஒரு ஆட்சி தேவையில்லை. எந்த ஆட்சி தேவை? எந்த அரசு தேவை? உன்னை உலகமே எல்லா நாடுகளும், அன்பு மக்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சுவிட்சர்லாந்து நாட்டிலே அந்த அரசு அந்த மக்களுக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று அரசு அறிவித்த போது மானத்தோடு எங்களை சோம்பேறி ஆக்காதீர்கள், எங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற பணம் தேவையில்லை. எவ்வளவு? 2 லட்சம் பிராங்க். 2 லட்சம் பிராங்க் அந்த நாட்டுடைய பணம் வேண்டாம் என்று சொன்னா, ஏன்? அவனுக்கு முழுமையான கல்வி அறிவு மருத்துவத்தை அந்த அரசுகள் கொடுத்திருக்கின்றன. அதைத்தானே ஒரு அரசு செய்திருக்க வேண்டும். இந்திய பெருநாட்டிலே இருக்கிற நடுவண் அரசோ இங்கே இருக்கிற மாநில அரசுகளோ ஏன் நம்மை இந்த நிலையிலே வைத்திருக்கிறது? இந்த தேர்தல் என்பது திருடர்களுக்கான திருவிழாவா? கூட்டமாக வந்தால் திருடுவது எளிது. அவர்கள் கூடி கொள்ளையடிக்கிறார்கள். அதிமுக வேறு திமுக வேறு என்று பெயர்தான். ஆனால் அவர்களுக்கு ஒரே கூட்டம். 5 ஆண்டுகள் இவர் கொள்ளையடிப்பார். அதை வைத்து 5 ஆண்டுகளுக்கு மஞ்சள் குளிப்பதற்காக ஓய்வு எடுத்துக் கொள்வார். அந்த ஓய்வுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் இவரை மாற்றி கொள்ளையடிப்பதற்கான அனுமதியை வழங்குவீர்கள். எனவே மீண்டும் மீண்டும் அந்த கொள்ளை கூட்டணி கூட்டு சேர்ந்து வந்து உங்களை கொள்ளையடித்து குட்டிச்சவரா ஆக்கிவிட்டது இந்த நாட்டை. இதைதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேர்தல் என்பதோ வாக்குரிமை என்பதோ ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு வேடிக்கை அல்ல, அது நமது வாழ்க்கை. நம்முடைய வாழ்வியலை தீர்மானிப்பது அரசியல். அரசியல் என்பது இவர்களுக்கு அயோக்கியத்தனமானது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டுவதுதான் இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல். இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய பெருநிலத்தில் தமிழ்நாட்டில் இதுவரை அந்த சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் எடுத்து வைக்கிற அரசியலை யாராவது பேசி இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒருவரை நீங்கள் காட்டுங்கள். இல்லையா? இருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நாடு என்பது எதையெல்லாம் உள்ளடக்கியது? நாடு என்றால் என்ன? இவர்கள் வரைந்து வைத்த வரைபடமா? இல்லை. காடு, மலை, ஆறு, நீர்நிலைகள், ஏரி, குளம், ஏந்தல், அனைத்து நீர்நிலைகளையும் உள்ளடக்கியது. இவையெல்லாம் சேர்ந்ததுதான். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சி என்பது தமிழர்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து தேசிய இனங்களுக்குமானது. தெலுங்கு தேசிய இனத்திற்கும் உள்ளடக்கி இருக்கிறது, கன்னட தேசிய இனத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். ஆனால் ஆட்சி அதிகாரம் தமிழர்களுக்கானது. அந்த வாய்ப்பு
தமிழர்களை தமிழனாக தன்னை உணர்ந்தவரை, தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்தவர் மட்டுமல்ல தமிழன் அல்ல, யார் தமிழினத்தை, தமிழ் மொழியை, தமிழர்களை உயிராக நேசிக்கிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்துவதுதான் உங்களின் கடமை. அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி கிடைத்திருக்கிறது. அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் அரசு அமையும் போது உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறோம், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது. நாம் வேலை தேடி வெளிநாடுகளுக்கு செல்லவே தேவையில்லை. அந்த நாடுகளைப் போல மருத்துவமும் கல்வியும் அனைத்து வளங்களும் இங்கே உங்களுக்கு நாம் தமிழர் அரசே வழங்கும். உங்களுக்கு அந்த வாய்ப்புக்காக விவசாயி உங்களோடு இருக்கிறான். பசி எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் விவசாயி தான் தெய்வம். அந்த தெய்வத்தை நினைத்து விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். விவசாயிக்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அன்பு தங்கை கலையேந்திரி அவர்களுக்கும், ஐயா கல்வியாளர் இமலன் அவர்களுக்கும், உங்கள் முன்னால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசின், நாம் தமிழர் அரசின் உறுதியான வாக்குகளை தட்டு தருவதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் செலுத்துகிற வாக்கு உங்களை வாழ வைக்கும். இப்போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. தமிழ் தமிழ்